ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோ லெவலில் எபிசோட் 41 and 42 தான் பார்க்க போகிறோம். இந்த 2 எபிசோட் மேலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல பற்றின வீடியோக்குள்ள டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல பொருட்டோக்கு அடி போட்டிருக்கோம். அதனால சாரதா வந்துட்டு கட்டு போட்டுக்கிட்டு இருப்பா. அதே சமயத்துல இந்த வேலில இருந்து அட்டாக் பண்ண சினோபிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை கொணகமாரு வாசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க பல தடவை வார்னிங் கொடுத்தோம், ஆனா எந்த வார்னிங் நீங்க மதிக்காதனாலதான் இன்னைக்கு நாங்க லீடரை தூக்கிட்டு போயிட்டோம். உங்களுக்கு லீடர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிரிட்ஜோட டாக்குமெண்டேஷனை கொண்டு வாங்க, அப்ப லீடரை ஒப்படைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருப்பானுங்க. அண்ட் ஆக்சுவலா அந்த வில்லேஜஸ்க்கு சுத்தமா புரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வார்னிங்கிற மேட்டருக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியல. அதுக்கு கொணகமாரு சொல்லுவான், ஆக்சுவலா ஸ்டோர் ரூம்ல இருந்து பல விஷயங்களை ஆட்டையை போட்டு போனாங்கல்ல, அதுதான் ஒரு வார்னிங். அந்த வார்னிங்க்கு அடுத்ததான் தான் இப்போ வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்பதான் அந்த வில்லேஜர்ஸ்க்குலாம் புரியுது இந்த மாதிரி வந்து அவங்களோட லீடர் வந்துட்டு தானாவே செயல் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி போட்ட ஒரு விளைவு வந்து அவங்க வந்து இப்போ நேரிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி லீடரை வந்து ஒருத்தன் கூட்டு போயிருப்பான்ல, அவன் பார்த்தா ஆக்சுவலா இந்த ஊருக்காரன் தான். இவன் வந்து இந்த ஊருக்கே வந்து துரோகம் பண்றான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு லீடர் இருந்திருப்பார்ல, அவரை வந்து சாவடிச்சது இவன் தான், பாய்சன் வச்சு கொண்டிருக்கான். இந்த சைடு ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அதை வந்து கொணகமாரு கையில ஒப்படைச்சிருவாங்க. எதுக்கு அப்படின்னா எங்களுக்கு லீடர் தான் முக்கியம், எங்களை லீடரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி நம்ம கொணகமாரு உட்காந்து பிளான் போட ஆரம்பிச்சிருவான். அதே சமயத்துல பொருட்டோக்கு வந்து கொணகமாரு வார்னிங் கொடுப்பான். ஏன்னா அவன் கை கால வச்சுட்டு சும்மா கடை, ஏன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு மிஷன் வந்து அமையல, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மிஷன் தான், அதனால அவன் கை கால சும்மா வச்சுட்டு வாங்குற மாதிரி தான் கொணகமாரு வார்னிங் கொடுத்து கூட்டு போவான். அதே மாதிரி மிட்சுகி வந்துட்டு இந்த மாதிரி என்னோட ஸ்னேக் வந்து பக்கத்துல எனிமி இருக்கதை சென்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி கொணகமாரும் கண்டுபிடிச்சிடறான். ஆக்சுவலா அந்த ஊருக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிருப்பான்ல, அவனவன் வந்துட்டு அந்த வேலிக்கு, அதாவது வேலியில இருக்க சினோபிஸ் வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. உடனே அப்பதான் கொணகமாரு டீலிங்க்கு வருவான். இந்த மாதிரி வந்து லீடர் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு தேவைப்படுற இந்த பிரிட்ஜோட டாக்குமெண்டேஷன் என்கிட்ட இருக்கு, இதை மரத்துல வச்சிடறேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு 2 பேரும் ஸ்வாப் பண்ணிக்கிறானுங்க. எதிர்பார்க்காத விஷயமா அந்த செத்து போனான்ல ஒருத்தன், அவன் வாயில பேப்பர் பாம கட்டி விட்டுருக்கானுங்க. அது வெடிச்ச சதற கொணகமாரு வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வானத்துல பறப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த 2 சினோபிஸும் வந்துட்டு நம்பால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை வானத்துல தூக்கி போட்டு கொணகமாரு அவங்க 2 பேர்த்து கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்படியோ பொருட்டோ வந்து காப்பாத்திடுவான், எந்த பிரச்சனை இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் கொணகமாரு இந்த மாதிரி பொருட்டோ வந்துட்டு நீ வந்து அந்த லீடரை கூப்பிட்டு ஓடி போயிரு, நான் அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்கு பொருட்டோ வந்துட்டு இல்ல நான் அவங்க கூட ஃபைட் தான் பண்ணுவேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருப்பான். அதுக்கு கொணகமாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிஷனுங்கிறது சண்டை போறது மட்டும் கிடையாது, ஒருத்தங்களை காப்பாத்துறதும் கூட தான், இந்த இது நீ கரெக்டா பண்ணணும் அப்படின்னா உடனே அவங்களை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போடா வெண்ண அப்படின்னு சொல்லவும் பொருட்டோவும் அப்படி கிளம்பிடுவான். உடனே இந்த சினோபிஸ் எல்லாருமே நாங்க விட்டாதான்டா நீங்க போறதுக்குன்னு சொல்லி அவனுங்க வந்து வாயிலே வண்டியா டயலாக் விட்டுட்டு இருப்பானுங்க. போறப்பதான் அந்த லீடர் பொண்ணு சொல்லும், ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, எதுக்காக அந்த ஸ்க்ரோலை போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க, என்ன எதுக்கடா காப்பாத்துறீங்கிற மாதிரி கேனத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கும். அதுக்கு நம்ம பொருட்டோ வந்துட்டு எம்மா ஊர்ல இருக்க வந்து மக்கள் தான் உன்னை காப்பாத்த சொன்னாங்க, அதனாலதான் காப்பாத்தினேன்னு வாயில் அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லிடுவான். இந்த சைடு கொணகமாருக்கு வந்துட்டு ஒருத்தன் டிராப் மாதிரி போட்டுருவாங்க. அந்த டிராப்ல வந்து கொணகமாருவால அசைக்கவே முடியல, அவன் உடம்ப எப்படி அசைக்கவே முடியல, அதனால ஃபைட் பண்ண முடியல. உடனே அந்த சினோபி அவன் டீம்மேட் கிட்ட வந்துட்டு டே நீ போய் இந்த வாண்டு பசங்களை பாத்துக்கோ, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோவை கொல்றதுக்காக அந்த குண்டனை ஏவி விடுறான். ஆனா அதே மாதிரி இந்த சைடு அந்த லீடர் பொண்ணுக்கு கையில் அடிபட்டிருக்கும் போல இருக்குது. அதுக்காக தான் சாரதா வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் பொருட்டோ அட்வைஸா போடுவான், ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் என்ன மாதிரிலாம் பண்ணிருக்காரு, ஆனா நீ முட்டாள்தனமா நீ வந்து செல்ஃபிஷா இருக்கேங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பொருட்டோ கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, ஒன்னும் இல்ல, எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அவரை மாதிரியே நான் ஆகணும்னு நினைச்சேன், அவர் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்காலா இருந்தாரா, அதனால ஊரை வந்து பயங்கரமா டெவலப் பண்ணாரு, அவரை போலே நான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அதனாலதான் நான் வந்து எல்லா விஷயங்களையும் நானே பண்ணணும்னு நினைச்சேன், எந்த மக்களுக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேனத்தனமா பதில் தான் கொடுப்பா. இதனால நம்ம கேட்டுதான் ஆகணும். இவங்க பேசிக்கிட்டு இருக்க சமயத்திலேயே அந்த இடத்துல எனிமீஸ் வந்துருவானுங்க. அண்ட் வந்து நம்ம மிட்சுகி ட்ராப் வச்சிருப்பான் போல இருக்குது. அந்த ட்ராப்ல வந்து நம்ம எனிமி வந்து காலை வச்சிருவான். இருந்தாலும் ஒன்னும் ஆகாம அந்த நெருப்புல வந்து மாசம் என்ட்ரி கொடுப்பான். உடனே பொருட்டோ வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாரதா வந்து டே வாயில் அடிடா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு கிளம்பணும், நம்ம கிளம்பணும்னா நம்மளே போட்டு தள்ளிடுவான் பாத்துக்கோ, அதுக்கு பதில நம்ம வந்து சேர்ந்து போய் அவன்கிட்ட சண்டை போடுவோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பின்னாடி ஓடி போனோம் அப்படின்னா அவன் ரொம்ப நம்மளோட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், அவன் துரத்தி நம்மளே போட்டு தள்ளிடுவான், அதுக்கு பதில நம்ம 3 பேர் சேர்ந்து அவனை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா ஐடியா கொடுப்பா. ஏன்னா அதுக்கு தான் மிட்சுகி சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம டீம் ஒர்க்கா செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த லீடர் பொண்ணு யோசிப்பா, நீங்க எல்லாம் டீம் ஒர்க்கா செயல்பட போறீங்களா, அதை எனக்கும் காட்டுங்க அப்படிங்கவும் பொருட்டோ நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ காட்டுங்கிற நான் சும்மாவா இருப்பேன்
பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதே மாதிரி இந்த சைடு நம்ம கொனோஹமாருவை புடிச்சு வச்சிருந்தவன் கொல்லுவான்னு பார்த்தா வண்டியா டைலாக் ஓட்டுக்கிட்டு இருப்பான். வார்லாம் முடிஞ்சு போச்சு. வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்ததா கிடையாது. அதே சமயத்துல இந்த பொடி வண்டுகள் எல்லாம் விட்டு நீங்க மிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குது, லீஃப் வில்லேஜ் ஏன்டா இவ்வளவு சாஃப்டா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல ஃபைனலா கொனோஹமாருவை குத்த வர்றப்ப டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக்கை போட்டுறாங்க. ஆக்சுவலா கொனோஹமாரு இந்த மிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நருட்டோ கிட்ட தனியா தான் பேசியிருப்பான். இந்த மாதிரி நருட்டோ அட்வைஸ் கொடுத்திருப்பான், டே இவங்க எல்லாம் சின்ன பசங்க, அதையும் தாண்டி நீ போற ஊரு வந்து நிறைய கெட்ட நிஞ்சாஸ் இருப்பானுங்க, அவங்க சடனா வந்து ஏவிட்டாங்கன்னா நீ கொஞ்சம் பார்த்து செயல்படணும். ஏன்னா வந்து நீ கூட்டு போறவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மிஷன்ல அட்டன் பண்ணது கிடையாது, நீ தான் பார்த்து அவங்கள பத்திரமா பார்த்து நீ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லியிருப்பான். அண்ட் பிரசன்ட்ல நம்ம கொனோஹமாரு சோ கால் லீஃப் நிஞ்சாவோட பவர்ரா அப்படிங்கிற மாதிரி ரசங்கன் எடுத்து அந்த எனிமி மேலெல்லாம் அடிக்க மாட்டான், ஜஸ்ட் வந்து அவன் கண்ணத்துக்கிட்ட வந்து லைட்டா அடிப்பான். அண்ட் பின்னாடி பல மைல் தூரத்துக்கு வரைக்கும் அதோட பவர் இருந்திருக்கும். ஆனா அதை பார்த்துட்டு அந்த இடத்துல யூரின் போய் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான் அந்த எனிமிகாரன். ஆனா அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஆட்கள் வந்து வேற லெவல்ல ஒரு காம்பினேஷனோட அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல சாரதா இருக்கால, அவளோட சரிங்கனை யூஸ் பண்ணி அதே சமயத்துல நம்ம பொருட்டோவோட அவனோட அந்த ஸ்டீம் அட்டாக் இருக்குல்ல அதை பண்ணுவான். அந்த ஸ்டீம் அட்டாக்கு பவர் தர மாதிரி நம்பாலு மிட்சுகி வந்து அவனோட வின்ஸ்டேல போடுவான். அண்ட் கடைசியில சாரதா சரியான வேகத்துல அந்த எனிமி கிட்ட போவா. அவளோட செரிங்கன் மூலியமா அவனோட அட்டாக்கை டாட்ஜ் பண்ணிட்டு அவன் வயிற்றிலே வந்து ஓங்கி குத்துவா. இந்த இடத்துல ஆக்சுவலா என்னடா டீம் ஒர்க் இருக்குன்னு பார்த்தா நம்ம சாரதா கிட்ட சரிங்கன் இருக்கு, பொருட்டோ கிட்ட சரிங்கன் கிடையாது. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பொருட்டோ கிட்ட சரிங்கன் இல்லாதனால தான் இந்த இடத்துல சாரதாவை வந்து முன்னாடி அனுப்பி விட்டுருக்காங்க. அதே சமயத்துல நம்ம பொருட்டோ கிட்ட வந்துட்டு என்னதான் வந்து கிரியேட்டிவான ஸ்கில் இருந்தாலும் அவனுக்கு அந்த பவர் தேவைப்படுது. அந்த பவரை கொடுத்தது யாரு, நம்ம மிட்சுகி பைபிள். ஆக மொத்தம் இவங்க 3 பேர் சேர்ந்து கும்மி அடிச்சிருக்காங்க நல்லா. அண்ட் என்னதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்ந்தாலும் இந்த மாதிரி பொருட்டோ சாரதா 2 பேரும் வாயால அடிச்சுக்கிறது நிறுத்தவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த வாயால அடிச்சுக்கிறத கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த லீடர் பொண்ணு எல்லா வில்லேஜஸ்டையும் போயிட்டு எப்பா நான் மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவனுங்களும் ஏத்துக்குவானுங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா இவ ஒருத்தல விட்டா வேற எந்த லீடரும் வந்து போட முடியாதுங்கிற காரணத்தினால அவங்களும் மன்னிச்சு விட்டுறாங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி டீம் 7 வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த மிஷனை முடிச்சிருக்காங்க. அதுக்காகவே ஒரு போர்டை வச்சு இது டீம் 7ஓட ரெஸ்ட் பிளேஸ்ங்கிற மாதிரி அந்த ஊர் முன்னாடி ஒரு போர்டை வச்சிருவா. ஆனா அதே சமயத்துல கொனோஹமாரு வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் பாராட்டுறான். உண்மையிலே நீங்க இன்னைக்கு வேற லெவல்ல பண்ணீங்கப்பா, வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருப்பான். அதே தான் நருட்டோவும் பாராட்டுவான். ஆக்சுவலா எல்லா விஷயத்தையும் கொனோஹமாரு நருட்டோ கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீ உண்மையாலே வேற லெவல், ஆக்சுவலா அவங்க பெர்ஃபார்ம் பண்ண காரணமும் நீ தான், ஏன்னா நீ தான் அவங்களை கரெக்டா கைட் பண்ணிருக்க, இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க கைட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆசை இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல நருட்டோவோட ஒரு ஆசையும் வைப்பான். அதுக்கப்புறம் நம்பால் பொருட்டோ அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவங்க மிஷனை பத்தி விசாரிப்பான். அண்ட் ஆக்சுவலா மத்தவங்க எல்லாருமே ஒரு மொக்கையான மிஷனை தான் அட்டெண்ட் பண்ணிருப்பானுங்க. அதை சொல்ல டேய் பொருட்டோ நீ என்னடா மிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கேட்க உடனே பொருட்டோ பீத்திக்குவான், நான் ரோக் நிஞ்சா கூட ஃபைட் பண்ணேன், ஆக்சுவலா அவங்க பாஞ்சு அவங்க அட்டாக் பண்ணாங்க, நான் சும்மா விடுவேனா, அவங்கள விட நான் தாண்டி ஒரு 10 அடி தாண்டி வந்து பாஞ்சு அடிச்சேன்டா அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் சாரதா பாத்துக்கிட்டு இருப்பா, ஒரு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா கொஞ்ச நாள் கழிச்சு ஓடுது. அண்ட் இவ்வளவு நாள் வந்து கேப்ல நம்ம பொருட்டோட டீம், அதாவது டீம் 7 வந்து பூனையை பிடிக்கிற மிஷன்ல ஈடுபட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இப்பயும் வந்து அந்த மாதிரி மிஷன்ல ஈடுபட்டு இருப்பானுங்க. அண்ட் ஃபைனலி அந்த பூனையை பிடிச்சு எப்படியோ ஓனர் கிட்ட ஒப்படைச்சிருவானுங்க. அண்ட் பொருட்டோக்கு ஒரே ஒரு சேடான விஷயம் என்னன்னா ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா போச்சு, பட் இப்பெல்லாம் பூனையை பிடிக்கிற மிஷனா வருது, அதை பத்தி என்னடா நினைக்கிறேன்ற மாதிரி மிட்சுகிட்ட கேட்பான். அதுக்கு மிட்சுகி வந்துட்டு நீ என்ன மிஷன் என் கூட சேர்ந்து பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தாண்டா அப்படின்னு சொல்லுவான். உடனே பொருட்டோ போயிட்டு அந்த மிஷன் கொடுக்குறவங்கள்ட்ட போயிட்டு தயவு செஞ்சு எனக்கு நல்ல மிஷனா கொடுமா, ஏமா இப்படி உயிரை வாங்குங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பான். உடனே கொனோஹமாரு அந்த இடத்துக்கு வரான். டே நீ பொருட்டோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ இப்ப நார்மலான மிஷன் ஸ்டாண்டா பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு பொருட்டோ இல்ல என் திறமையை எப்படி நான் வெளியே காட்டுறது, 4 பேர் என்னை பார்த்து மதிக்கணும்னா என்னோட திறமையை நான் வெளியே விடணும், என் திறமையை வெளியே விடணும்னா ஒரு நல்ல மிஷனுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு மிஷனை கொடுங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு கொனோஹமாரு சொல்றது என்னன்னா, டே ஏதோ நீ ஃபர்ஸ்ட் மிஷன்ல வந்துட்டு நல்லா அட்டன் பண்ணிட்ட, அதையும் தாண்டி இந்த காலகட்டத்தில் வந்து அந்த அளவுக்கு சண்டை எதுவும் நடக்கல, ஆக்சுவலா எல்லாமே வந்து பீஸ் டிடில போயிட்டு இருக்கனால எல்லாமே சாதாரணமா தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, நீயா பிரச்சனை வேணும் பிரச்சனை வேணும்னா எங்கிட்ட இருந்துடா கிடைக்குங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு கேட்பான். அதையும் தாண்டி இந்த சூழ்நிலையில உன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு சாதாரண மிஷனை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ எனக்கு மிஷனே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ அந்த இடத்தோட ஓடி போயிடுவான். கூட மிட்சுகியும் வந்துருவான். அண்ட் அப்பதான் டிவியில் இந்த மாதிரி நியூஸ் போடுவாங்க, ஆக்சுவலா ஒரு பேங்க் வந்து கொள்ளையடிச்சிட்டானுங்க அவ்வளவு இருக்குது. ஆனா அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கீபாவும் நம்ம ராக்லியும் தான் போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஜொனின்ல இதை பார்த்துட்டு நம்ம பொருட்டோ இந்த மாதிரி ஜொனின்ஸுக்கு கூட நல்ல நல்ல மிஷன் கிடைக்குது அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல அவன் வந்து டக்குனு ஒரு கேம் சென்டரை பாக்குறான். ஓ இன்னைக்கு நம்ம இந்த கேம் ரிலீஸ் ஆகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சடனா போய் இந்த டிவிடியை வாங்கிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல மிட்சுகி கேட்பான், டே இந்த கேம் அலையறீங்களா, அதுல என்னடா தாண்டா இருக்கு எனக்கு சொல்லி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்பான்.
உடனே பொருட்டோவும் சொல்லித்தரேன்னு சொல்லிடுவான். ஆனா அப்ப சாரதா விழுந்தடிச்சு வருவா. என்னன்னு கேட்டா, டே நம்மளுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு, எப்ப போல பூனை பிடிக்கிற மிஷன் தானே, நான் வரல அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லிடுவான். டே பூனை பிடிக்கிறது கிடையாது, இது பேங்க் சம்பந்தப்பட்டது, பேங்க் எவனோ கொள்ளை அடிச்சுட்டு அங்கனக்குள்ளே கெத்தா நின்னுட்டு இருக்கான், அவனை போய் நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சாரதா சொல்லுவா. உடனே பொருட்டோ நினைச்சு பார்ப்பான், அதாவது இந்த பேங்குக்குள்ள போற மாதிரி அந்த திருட்டு பையில அடிச்சு அந்த இடத்துல பேரும் புகழும் வாங்குற மாதிரி அப்படியே கனவுலயே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்பான். அப்பதான் பொருட்டோக்கு புரியுது இது ரொம்ப சீனான விஷயம் இல்ல, சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எய்தாப்ல வந்து ஒரு போலீஸ்காரர் இருப்பாரு, அவரு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பையன் பேங்குக்குள்ள போயிட்டு நீங்க மட்டும் ஏதாவது பண்ணிருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த பாம் அழுத்தி இந்த இடத்துல செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா வந்து ஒன்னு பண்ணிட்டு இருக்கான், இது ஏதாவது நீங்க தான் பண்ணணும், டீம்ஸா வந்து இதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை அப்படியே சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரனுக்கு வந்துட்டு சாரதாவை முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் சாரதாவை வந்துட்டு வளர்ந்தக்கு அப்புறம் போலீஸ் போர்ஸை ஜாயின் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு. உடனே இந்த போலீஸ்மேன் கேட்கிறாரு, ஆக்சுவலா உனக்கு என்ன தாண்டா வேணும், என்னத்தை தந்தான் இந்த இடத்த விட்டு போவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு உடனே அவன் நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க யோசிச்சு வரேன்னு சொல்லி இந்த ஜன்னலை சாத்திடுவான். அப்பதான் பொருட்டோ மிட்சுக்கி யோசிப்பாங்க, யாரா இவன் இதெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சு வருவானுங்களா, வித்தியாசமா பண்றானுங்களா. அண்ட் ஆக்சுவலா உள்ளுக்கு வந்து எந்த ஒரு ஹாஸ்டேஜஸும் கிடையாது, ஆக்சுவலா இவன் மட்டும்தான் இப்ப உள்ளுக்கு இருக்கான் அந்த பாமை வச்சுக்கிட்டு. அதனாலதான் இந்த மிஷன் ஒரு ஜொனின் லெவல் இல்லாம இந்த மாதிரி கெனின் லெவலுக்கு கொடுத்துருக்கானுங்க. உடனே பொருட்டோ வந்துட்டு ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க, எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் டனல் வழியா உள்ளுக்கு போவான். அண்ட் அவன் உள்ள போய் இறங்கவும் அவன் டக்குன்னு பயந்துருவான், டே நான் அரெஸ்ட் பண்ண தானே வர அப்படின்னு சொல்லிட்டு பாம் அழுத்த போயிருவான். டே நான் அரெஸ்ட் எல்லாம் பண்ண வரல, தயவு செஞ்ச பாமை மட்டும் அழுத்திடாத அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த இடத்துல பொருட்டோ வந்துட்டு என்ன நீ வந்து கட்டி கூட போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கையை நீட்டுவான். ஆனா அதே சமயத்தில் அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பான். ஏன்டா இந்த மாதிரி நீ கொள்ளையடிக்கிறேன்னு வந்திருக்கிய பேங்குக்கு, ஏன்டா போய் பேங்க் கதவை திறந்து நீ கொள்ளையடிக்காம இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அதுக்கப்புறமே பொருட்டோவே ரியலைஸ் பண்ணிக்குவான், ஆக்சுவலா இந்த மாதிரி எந்த எம்ப்ளாயும் உள்ள இல்லாதனால அவனால அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியல, அதனாலதான் அவன் தகச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அதே மாதிரி பொருட்டோ கலாய்ச்சி விட்டுருவான், டே உன்னை பார்த்தா இந்த திருட்டு பைய மாதிரி ஒரு அடையாளமே தெரியலடா, உன் மூஞ்சியை பார்த்தா ஒரு பால் டப்பா மாதிரி இருக்கு, நீ எல்லாம் ஏன்டா அந்த சேலை பண்றங்கிற மாதிரி தான் கேட்பான். ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் அந்த திருட்டு பையன் வந்து அவனை பத்தி சொல்ல ஆரம்பிப்பான். ஆக்சுவலா 3 மாசத்துக்கு முன்னாடி இவன் வந்துட்டு ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அண்ட் கடைசி ப்ராஜெக்ட்ல வந்து இவனுக்கும் மேனேஜருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலா சில ப்ராஜெக்ட் வந்து டைமுக்குள்ள முடிக்க முடியல, ஆனா அதுக்காக அந்த மேனேஜர் ரொம்ப ஓவரா பேசி இவனை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. அதே சமயத்துல வேலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவனோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து அவனால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணதாக அவன் வந்து இந்த இடத்துல வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு பொருட்டோ வருத்தப்படுவான், அந்த மேனேஜர் பையன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோவேன் அவனை போட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரி பொருட்டோக்கே கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அமுத்தி விட்டுருவான். அண்ட் பொருட்டோ வந்து எப்படி தடுமாறி அவனை அப்படியே வந்து அந்த பாமெல்லாம் கழட்டி போடுறான்னு நினைப்பான். பட் இருந்தாலும் அவன் கை கால்லாம் கட்டி போட்டிருக்கனால அவனால சுத்தமா எந்திரிக்க கூட முடியல. ஆனதுக்கப்புறம் அந்த திருட்டு பையன் சொல்றது என்னன்னா, என்னோட கேம் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அது ஆக்சுவலா மக்கள் எல்லாம் வாங்கி ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, உடனே பொருட்டோ வந்து நீ அந்த கேமை பத்தியா சொல்றியா, நானே வாங்கிட்டு வந்திருக்கேன் யா பாரியா அப்படிங்கிற மாதிரி இந்த கேமை வந்து காட்டுவான். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் தாண்டி இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் நான் விரும்பி விளையாண்டேன், எங்க அம்மாட்ட பின்னாடி அடி வாங்கி வாங்கி அப்பையும் கூட நான் விளையாண்டுட்டே தானே பாத்துக்குவேன், அந்த அளவுக்கு எல்லாம் மிஷன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி பாராட்ட, இந்த மாதிரி யாருமே என் முன்னாடி என்ன நல்லவன்னு சொன்னதே கிடையாதுங்கிற மாதிரி தான் அவன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிருவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த திருட்டு பையில மனசு மாறி நான் வந்து சாவறதுக்கு விரும்பல, எப்படியாவது அந்த டைமரை மாத்தி விட்டுறணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். பட் கனெக்ஷன் இதை விட்டு போச்சு போல இருக்குது, அதனால அந்த பாம்பை ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்காக ஹெல்ப் வந்து பொருட்டோ கிட்ட கேட்கறான். அண்ட் பொருட்டோ கிட்ட அந்த கை கால் விலங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு அண்ட் பொருட்டோமே ஷேடோ கிளவுன்ஸ்லாம் போட்டு அண்ட் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுக்குறான். அண்ட் அதன் மூலியமா வந்து அந்த பாம்பு வந்து கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் வெளியே சாரதா வந்துட்டு பொருட்டோவால அதை பண்ண முடியுமா, தனியா பண்ண முடியுமா, வேணும்னா உள்ள போவா அப்படிங்கிற மாதிரி அவளுமே லைட்னிங் ஸ்டைல் எடுத்து உள்ள போலான்னு போவா. ஆனா அந்த இடத்துல பொருட்டோவே வந்துருவான். ஆக்சுவலா இந்த பையன் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி பண்ணிருக்கான், அதுக்காக வந்து அவனுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட்லாம் தரமாட்டாங்களாம், இதை வந்து அந்த ஆபீசர் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் பொருட்டோ அதே சமயத்துல டெங்கிக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு டே ஆக்சுவலா ஒரு டேலண்டான ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை உங்க காமினாரி கம்பெனில சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, டேலண்ட்னா கண்டிப்பா நாங்க சேர்த்துக்கோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல டெங்கி சொல்லிடுவான். அதே மாதிரி இப்ப பொருட்டோ அவனுக்கு வேலையும் போட்டு கொடுத்துட்டான். அண்ட் நாளையில இருந்து பொருட்டோ எந்த மிஷன் கிடைச்சாலும்
கொலை செய்வானா. அதுக்கான காரணம், ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதாவது அதுக்கான ரிவார்டை வந்து நம்ம உடனே எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த பண்ண செயலுக்கான ஒரு விஷயமே, அதாவது அதுக்கான அர்த்தமே இருக்காதான். சில விஷயங்களுக்கு நம்ம பண்றப்ப அதுக்கு ரிவார்டு கிடைக்காது, பட் இருந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும். ஏன்னா அடுத்து ஒரு பெரிய ரிவார்டு நம்மளுக்காக கிடைக்க காத்திருக்கு அப்படின்ற மாதிரி வண்டியா டைலாக் அடிப்பான். இதை கேட்டுட்டு மிட்சுகி, டே பொருட்டோ நீயாடா இப்படி டைலாக் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்து வியாந்துகிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் அந்த ஆபீசர் வந்து கொனோமாரோவை மீட் பண்றாரு. இந்த மாதிரி அந்த திருட்டு பையன் ஒருத்தன் சூசைட் பண்ண வந்திருப்பான்ல, அவன் இதுக்கு முன்னாடி ட்ரெயின் முன்னாடி விழுந்து சூசைட் பண்றதுக்கு போயிருப்பான். பட் சில ஆட்கள்லாம் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து சூசைட் பண்ண விட்டுருக்கானுங்க. அதாவது பேங்க்குள்ள போய் நீ சாவுடா அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அண்ட் கட் பண்ணிட்டு வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு மாஸ்கை போட்டு சில பயலுக வந்து ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 2 எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி பல வீடியோக்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். அதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.